ஸோ ஓகே, இந்த ஹவுஸ் ராபர் கொஷினை நம்ம எப்படி டைனமிக் ப்ரோக்ராமிங் டேபுலேஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ஸ்பேஸ் ஆப்டிமைஸ்ட் அண்ட் தென் டைம் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் வந்து எப்படி கம் அப் பண்ணுறது அப்படின்னா, டைனமிக் ப்ரோக்ராமிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமை சின்ன பார்ட் மட்டும் எடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு அதை வச்சு மற்ற ரிலேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வருது டைனமிக் ப்ரோக்ராமிங். இதையும் அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன கொஷின் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்ஸ் இருக்குது. அந்த நம்ஸில் அதாவது ஒவ்வொரு நம்மும் வந்துட்டு ஒவ்வொரு வீடுன்னு அர்த்தம். அந்த வீட்டில் ₹1, ₹2, ₹3 அந்த மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குது அந்த வீட்டில். சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிள் 2. இந்த எக்ஸாம்பிளில் 27931, அதாவது ஃபர்ஸ்ட் வீட்டில் ₹2 இருக்குது, செகண்ட் வீட்டில் ₹7 இருக்குது, தேர்ட் வீட்டில் 9, 3, 1 இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்குது. இதில் வந்து ஒரு திருடன் வந்து இந்த வீட்டெல்லாம் திருட போகிறான். பட் இதில் ஒரு செக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த திருடன் பக்கத்து வீட்டை திருடக்கூடாது. சப்போஸ் ₹9 இருக்கிற வீட்டு திருடுறான் அப்படின்னா ₹7 வீட்டு திருடக்கூடாது, ₹3 வீட்டு திருடக்கூடாது. சப்போஸ் ₹2 வீட்டு திருடுறான்னா ₹7 திருடக்கூடாது, பட் ₹9 வீட்டு திருடலாம், ₹3 வீட்டு திருடலாம், இல்லை ₹1 வீட்டு திருடலாம். இதுதான் வந்து கொஷின். இதை வந்துட்டு இந்த கொஷினில் நம்ம என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா, எவ்வளோ அந்த திருடனால மேக்ஸிமம் திருட முடியும்னு கேட்குறாங்க. அதாவது இந்த கொஷினுக்கு மேக்ஸிமம் ₹2 திருடிட்டு, அப்புறம் ₹9 திருடிட்டு, அப்புறம் ₹1 திருடினா அந்த திருடனால மேக்ஸிமம் திருட முடியும். மற்ற எந்த விதமாக திருடினாலுமே அவனால் மேக்ஸிமம் திருட முடியாது. இந்த கொஷினுக்கு வந்து ரிகர்ஷன் மெமோரைசேஷன் சொல்யூஷன் வந்து நான் வேறு வீடியோவில் போட்டிருக்கேன். அது வந்து கைண்ட் ஆஃப் மேண்டட்டரி. ஏன்னா ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியணும். அது பண்ண முடிஞ்சாதான் நம்மளால் ஒரு டிபி சொல்யூஷனை அது பண்ண முடியலனாலும் டிபி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். பட் ஒரு ஹோல் ஹார்ட்டடாக ஒரு கிளியர் கட்டாக டிபி சொல்யூஷன் இப்படி தான் வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்னா, அந்த சொல்யூஷன் தெரிஞ்சால் இதை கற்றுக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துருங்க. இப்போ நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கொஷினுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னா, நான் இந்த 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் ஒவ்வொரு இடத்துலையும் இது வந்து 0, 1, 2, 3 இந்த இண்டெக்ஸ்லலாம் ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் இதெல்லாம் அமௌண்ட்டு ₹1 இருக்குது, ₹2 இருக்குது. ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் திருட முடியும்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் எனக்கு நோட்டீஸ் பண்ண வேண்டிய என்ன பாயிண்ட்னா, நான் ஒரு வீடு இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து ABCDEF இப்படியெல்லாம் இந்த வீட்டில் இதெல்லாம் இருக்குது. A அமௌண்ட் இருக்குது, B அமௌண்ட் இருக்குது, இப்படிலாம் இருக்குது. இப்போ நான் செக் பண்ணிட்டே வரேன். A வீட்டில் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ திருட முடியும்? இப்போ என்னால் ₹X திருட முடியும்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்தது நான் B வீட்டுக்கு வருவேன். B வீட்டுக்கு ₹Y என்னால் மேக்ஸிமம் திருட முடியும்னு வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் Cக்கு வரேன். C வீட்டை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிச்சா போதுன்னா, A வீடு வரைக்கும் எனக்கு தெரியும் இல்லையா, எவ்வளோ என்னால் மேக்ஸிமம் திருட முடியும் அப்படின்ட்டு. ஸோ A வீட்டோட வேல்யூவும் அதாவது எக்ஸு ப்ளஸ் இந்த C வீட்டில் என்ன இருக்குது, ₹C இருக்குது இதுவும். ஸோ இப்போ நான் இந்த A வீட்டு வரைக்கும் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ திருட முடியுமோ அதுதான் இந்த டிபியில் இருக்குது எக்ஸு. அதுவும் இந்த C வீட்டில் திருடுறேன். ஏன் நான் நடுவில் கேப் விடுறேன்னா, ஏன்னா பக்கத்து வீட்டை திருட முடியாது கரெக்டாக. ஸோ அதனால் இந்த ஏவை சிவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் திருட முடியும் ப்ளஸ் C திருட முடியும். இன்னொன்று என்னென்னா, ஒன்று நான் இந்த C வீட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு 2 தள்ளி இருக்கிற வீடு எக்ஸ் வரைக்கும் திருடலாம் ப்ளஸ் C. இல்லை அப்படின்னா அதுக்கு முந்தின வீடு எவ்வளோ என்னால் மேக்ஸிமம் திருட முடியும், அந்த முந்தின வீடு வரைக்கும் என்னால் மேக்ஸிமம் திருட முடியும் ₹Y என்னால் மேக்ஸிமம் திருட முடியும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் மேக்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு இந்த சியோட ரிசல்ட் கிடச்சிரும். அதுதான் இந்த சியோட ரிசல்ட். நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ சியோட வீடு கண்டுபிடிக்கணும், சியோட மேக்ஸிமம் பாசிபிள் அமௌண்ட் எவ்வளோ என்னால் திருட முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். ஒன்று பக்கத்து வீட்டில் ரொம்ப அதிகமாக என்னால் திருட முடியும், அது வரைக்கும் என்னால் இப்போ இந்த B வீட்டு திருடினா என்னால் C வீட்டு திருட முடியாது. ஸோ அதனால் இந்த ஒய்யை நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது A வீடு வரைக்கும் என்னால் எவ்வளோ திருட முடியும்னு மேக்ஸிமம் தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிட்டேன், அதாவது எக்ஸு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் C அப்படின்னா இதில் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சா எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். அவ்வளோதான், சிம்பிள். இதான் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷனு. இதை அப்படியே நாம் வந்து எல்லா எலமெண்ட்ஸுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நான் இனிஷியலாக நான் ஒரு டிபி இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எம்டியாக இருக்கும் டிபி. ஃபர்ஸ்ட்டு நான் எப்போவுமே என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை நான் இனிஷியலாக நானே வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்
ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்போவுமே ₹1 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ திருட முடியும்னா ₹1 தான் திருட முடியும். என்ன அமௌண்ட் இருந்தாலுமே அந்த அமௌண்ட்டு திருட முடியும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வீடுக்கு நான் என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்துக்கும் மேக்ஸ் எடுக்கலாம். ₹1 திருடலாம், இல்லை ₹2 திருடலாம். இதில் எது என்னால் மேக்ஸிமம் திருட முடியும்? சப்போஸ் இங்கே வந்து எனக்கு ₹5 இருந்துச்சுன்னா என்னால் மேக்ஸிமம் வந்து ₹5 தான் திருட முடியும். பக்கத்து பக்கத்து வீடு திருட முடியாது. ஸோ அதனால் என்னால் இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ திருட முடியும்? ₹2 திருட முடியும் இந்த வீட்டுக்கு பி, அதாவது இண்டெக்ஸ் 1 இருக்குது இங்கே. ஸோ இப்போ தான் வந்து நான் இண்டெக்ஸ் 2 இருக்கிற வீடுக்கு வருவேன். அதாவது இந்த வீட்டில் ₹3 இருக்குது. இப்போ என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் திருட முடியும்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் என்ன? dp of I is equal to மேக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், மேக்ஸிமம் கண்டுபிடிக்கும் பிட்வீன் 2 வேல்யூஸ். அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்று அரே ஆஃப் ஐ, அதாவது இப்போதைக்கு இந்த மூணு தான் அரே ஆஃப் ஐ எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். இது ப்ளஸ் இந்த டிபி ஆஃப் ஐ மைனஸ் 2. ஏன் ஐ மைனஸ் 2 அப்படின்னா, அது இந்த கேஸில் 1. ஏன் ஐ மைனஸ் 2னா பக்கத்து வீடு திருட முடியாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் திருட முடியுமோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ 3 + 1 வந்து எனக்கு 4ன்னு கிடைக்கும். இது கமா எனக்குன்னா இந்த ஐ மைனஸ் 1 வரைக்கும் என்னால் மேக்ஸிமம் திருட முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது டிபி ஆஃப் ஐ மைனஸ் 1, டிபி ஆஃப் ஐ மைனஸ் 1 இதுதான் வந்து அதுக்கு முந்தின வீடு வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இதில் இது 4, இது வந்து 2. ஸோ கடைசியாக நான் பார்த்தேன்னா 4 தான் கிரேட்டர். ஸோ அந்த வீடு வரைக்கும் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ திருடலாம்னா ₹4 திருட முடியும், அதாவது 1 + 3. இப்போ நான் மூணாவது வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா அரே ஆஃப் ஐ ப்ளஸ் டிபி ஆஃப் ஐ மைனஸ் 2. அரே ஆஃப் ஐ இப்போ என்னது 1, அதுவும் இல்லாமல் இந்த டிபி ஆஃப் ஐ மைனஸ் 2 பார்க்கணும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 வரும். ஒன்று நான் 3 செலக்ட் பண்ணணும், இல்லைனா இந்த 4 செலக்ட் பண்ணணும். ஸோ என்னால் மேக்ஸிமம் வந்து எனக்கு 4 தான். 4 என்னால் திருட முடியும். ஸோ 4 ஆன்சர். கடைசியாக நான் ஆன்சர் வந்து டிபி ஆஃப் சைஸ் -1 லாஸ்ட் எலிமெண்ட்டை நான் ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணனா இதுதான் வந்து ரிசல்ட். என்னால் மேக்ஸிமம் இந்த அளவுக்கு திருட முடியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் டக்குன்னு போகிறேன். இனிஷியலாக நான் ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸை வந்து செட் பண்ணிடுவேன் டிபியில். எப்போவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 2 தான் என்னால் மேக்ஸிமம் திருட முடியும், ஃபைன். செகண்ட் வேல்யூக்கு இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் அதை திருட முடியும். ஸோ 7, ₹7 திருட முடியும். இப்போ தேர்ட்லேருந்து வரேன். தேர்டுக்கு வந்தேன்னா 1 இதுவும் ஆட் பண்ணி என்னால் எவ்வளோ திருட முடியும்னு பார்க்கலாம், இல்லைன்னா இது மட்டும் இந்த டிபி மட்டும். ஸோ 2 + 9, 2 + 9னா எனக்கு 11 வரும். இன்னும் 11 இல்லை அப்படின்னா 7. ஸோ என்னால் 11 தான் கிரேட்டர். ஸோ 11 செட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே வருவேன். இங்கே வந்தேன்னா 1 3 செக் பண்ணலாம், இல்லைனா இந்த 7 இதுவும் செக் பண்ணலாம். நான் செக் பண்ணால் 7 + 3 வந்து எனக்கு 10 கிடைக்கும். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வந்து 11. ஸோ 11 வரைக்கும் என்னால் வந்து மேக்ஸிமம் திருட முடியும். ஸோ நான் 11 போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ அகைன் 1 எடுத்துக்கிட்டேன்னா 1ம் 11ம் நான் பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த 11 மட்டும். ஸோ 1 + 11 வந்து 12, இல்லைனா இது மட்டும் அது வந்து 11. ஸோ இதில் மேக்ஸிமம் என்னால் திருட முடியும்னா ₹12. ஸோ கடைசியாக எனக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் இது. இங்கே எனக்கு தெரிஞ்சிடும் இந்த டிபி டேபிளில் ஒவ்வொரு பொசிஷன்லேயும் இந்த அளவுக்கு மேக்ஸிமம் திருட முடியும். கடைசி இண்டெக்ஸ்க்கு வந்துட்டு என்னால் ₹12 மேக்ஸிமம் திருட முடியும். ஸோ மொத்தமாக அந்த ராபரால் எவ்வளோ மேக்ஸிமம் திருட முடியும்னா ₹12. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ஓகே, இது எப்படி ஸ்பேஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு தெரியும் ஒரு டிபியில் ஒரு இடத்துல நான் அதோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு முந்தின வேல்யூ, அதுக்கு முந்தின வேல்யூ 2 வேல்யூ தான் நான் சூஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 3 இடத்துல நான் கண்டுபிடிக்கணும், 3யோட டிபி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் மேக்ஸிமம் 2 வேல்யூ சூஸ் பண்ணுறேன். ஒன்று இந்த வேல்யூ, ஒன்று இந்த வேல்யூ, இது 2 தான் நான் சூஸ் பண்ணுறேன், கரெக்டாக? ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூலாம் எனக்கு தேவை கிடையாது, அதை ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. எனக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ திருட முடியும்னு கேட்டிருக்கேன், அதை மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிபி வெக்டரை இனிஷியலைஸ் பண்ணாமல் எனக்கு அந்த டைமில் முந்தின வேல்யூ அண்டு 2 வேல்யூ தள்ளி இருக்கிற வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணுற பண்ணி நான் 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்கு தான் நான் 2 வேரியபிள் ஏ பின்னு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ இருக்கிற வேல்யூவில் இனிஷியலாக எனக்கு தெரியும், நான் ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ ஃபில் பண்ணிடுவேன், கரெக்டாக? ஸோ 2 7
இது டிபி கிடையாது, நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டு வேரியபிள் ஸ்டாட்டிக்காக ஒன்று எடுத்துக்கிறேன். அதாவது இனிஷியலாக 2 செட் பண்ணிடுறேன். பி வந்து எப்படி இருக்கணும்னா எனக்கு மேக்ஸிமம் ஏ மேக்ஸிமம் பி, அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூவோட மேக்ஸிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 2,7, இதில் மேக்ஸிமம் வந்து 7. நம்ம அதே மாதிரி அந்த டிபியில் பண்ண மாதிரி தான் இந்த ஏபிக்கு செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஐட்ரேட்டர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து நான் செக் பண்ணிட்டே வரேன். என்ன பண்ணுறேன், இப்போ நான் 9 வருவேன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ஏங்கிறது ஒன்றும் இல்லை, டிபி ஆஃப் i-2. நம்ம அந்த வெக்டரை இனிஷியலைஸ் பண்ணால் டிபி ஆஃப் i-2, இது சும்மா ரெஃபரன்ஸுக்கு எழுதுறேன். இந்த பிங்கிறது என்னன்னா டிபி ஆஃப் i-1. ஓகே, கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ வந்து 2 + nums of i, என்னது 2 + 9. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், ஃபர்ஸ்ட் இந்த i = 9 அந்த இடத்துக்கு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா 2 + 9, 7, பிங்கிறது 7. ஸோ இதில் மேக்ஸ் கண்டுபிடிப்பேன். இதில் மேக்ஸ் வந்து 11. ஸோ 11 நான் இங்கே ஃபில் பண்ணிடுவேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 11ங்கிறது இப்போ டீயில் வந்து இந்த 11 ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஏ = பின்னு பண்ணுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஏபி இங்கே இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏவை இங்கே கொண்டு வரேன், ஏ இங்கே வந்துடும், பியை வந்து இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ ஏ வந்து இப்போ 7 ஆயிரும், ஏ = பின்னா 7 ஆயிரும். பி வந்து இப்போ டி ஆயிரும், டி வந்து இந்த நியூ வேல்யூ. ஓகே, இதே நான் ரிப்பீட்டடாக பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும், அகெயின் மேக்ஸ். இப்போ பாயிண்டர் வந்து ஐ இங்கே வந்துடும். ஸோ நான் பார்த்தேன்னா ஏ + nums of i, ஏ வந்து இப்போ என்னது ஐ வந்து அந்த இடத்துல 3 இருக்கிற இடத்துல வந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வரும், 3 + ஏ. ஓகே, 3 ஃபைன். ஓகே 7, ஐம் சாரி, ஏ வந்து 7 ப்ளஸ் அந்த 3, பி என்னது, பி வந்து இப்போ எனக்கு 11. ஓகே, ஸோ இதில் இப்போ எனக்கு 10,11 கிடைக்கும். இதில் மேக்ஸிமம் வந்து 11 தான். ஸோ அதனால் 11 நான் இங்கே வச்சுட்டு அண்ட் அகைன் நான் அடுத்த ஐட்ரேஷன் வரேன். ஐ வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஏ + nums of i செக் பண்ணணும். ஏ வந்து அதாவது ஏ இங்கே வந்துடும், இப்போ ஏ இங்கே வந்துடும், பி இங்கே வந்துடும். ஓகே ஃபைன். இப்போ ஏ வந்து இப்போ 11 இருக்கும். ஸோ ஐட்ரேஷன் 1க்கு வந்தேன் அப்படின்னா ஏ வந்து இப்போ 11 இருக்கும் +1, அதாவது அந்த nums of i அந்த இடத்துல இருக்கிறது, அந்த பி வந்து என்னது 11 தான். ஸோ 12 தான் இப்போ கிரேட்டர், 12 தான் இப்போ கிரேட்டர். ஸோ அதனால் ஆன்சர் 12. கடைசியாக ஆன்சர் இதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இப்போ ஏ = பி, பி = டின்னு வச்சுறேன் இல்லையா, பியில் தான் கடைசியாக 12 ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் ஆன்சர். நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஒரு பெரிய டிபி வெக்டர், ஒரு 1D வெக்டர் நான் இனிஷியலைஸ் பண்ணி அவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 2 ஏபி வேரியபிள் வச்சுட்டு என்னால் பண்ணிட முடியும். ஸோ அவ்வளோதான் அந்த ப்ராப்ளம். ஸ்பேஸ் ஆப்டிமைஸ்ட். இப்போ எப்படி இதை கோடாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போது வெக்டர் டிபி வச்சு எப்படி பண்ணுறதுன்னா இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா n வந்து நம்ஸோட சைஸு அண்ட் இஃப் n = 1னா ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது ஒரு எச் கேஸ், நீங்களே பாருங்கள், பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த எலமெண்ட்ஸ் இருக்கிற சைஸுக்கு நான் இந்த டிபி இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ என்ன அளவுக்கு நான் டிபி கிரியேட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ நான் செட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்போவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் டிபியில். டிபி ஆஃப் செகண்ட் வேல்யூ, டிபி ஆஃப் 1 என்ன அப்படின்னா நம்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ மேக்ஸ், அதில் எதுவோ அதை நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஃபார் லூப் வந்து தேர்ட் பொசிஷன்லேருந்து போவேன். இண்டெக்ஸ் வந்து 2 போகும்போது டிபி ஆஃப் i = மேக்ஸ் டிபி ஆஃப் i-1, nums of i + டிபி ஆஃப் i-2. இதை வந்து நம்ம அதிலே பார்த்தோம். அதையே நம்ம வந்து கோட் எழுதியிருக்கோம். கடைசியாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா லாஸ்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ வந்து இதுவே ஸ்பேஸ் ஆப்டிமைஸ்டுக்கு வந்து அப்படின்னா இந்த வந்து ஸ்பேஸ் ஆப்டிமைஸ்ட் பார்த்தா நம்ஸ் வந்து ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படியே. இப்போ நான் இனிஷியலாக ஏவை வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவுக்கு வச்சுட்டேன், பிஏ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூவோட மேக்ஸ் வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சப்போஸ் அதோட சைஸ் 2 இருந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் வந்து பியாக தான் இருக்கணும்.
இது ஒரு எட்ஜ் கேஸு. ஸோ அதனால் நான் இப்போவே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ நான் செகண்ட் இண்டெக்ஸில் இருந்து நான் போகிறேன், நம்ஸோட செகண்ட் இண்டெக்ஸில் இருந்து. ஸோ டெம்பரரி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், அது ஆன்சர்னு எடுத்திருக்கேன். மேக்ஸ் ஏ ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஐ கமா பி. நான் இதில் எழுதின கோடே தான், இந்த கோடே தான் இப்போ நான் அங்கே எழுதியிருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு ஆன்சர். கடைசியாக எனக்கு ஆன்சர் கிடைக்குது, ரிட்டர்ன் பி. அவ்வளோதான். இதை வந்து இன்னும் நான் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்டே நான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 0, பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பண்ணாலே எனக்கு கரெக்ட் ஆன்சர் தான் வரும். ஏன்னா அதை நீங்களே பார்த்துக்கோங்க, அது வந்து ஒரு சின்ன எஜ்கேஸ் தான். இந்த எஜ்கேஸ் எல்லாம் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுத்தபடி பார்த்தா ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வச்சுக்கிறேன், பி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்டோட மேக்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ அதனால அந்த மாதிரி நான் கோடை டெரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின்.